ஒரு கிராமத்தில் அபினோ என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் தினமும் பள்ளிக்கு போக ஒரு நீண்ட வழியை கடக்க வேண்டும். அந்த பாதையில் பசுமை நிறைந்த செடிகள் காணப்படும். சில இடங்களில் வீடுகள், சில இடங்களில் யாரும் இல்லாமல் மிகவும் அமைதியாக காணப்படும். அவன் அம்மாதான் அவனை தினமும் பள்ளிக்கு அழைத்துச் செல்வாள். நாட்கள் கடந்தன. இப்போது அபினோவுக்கு நாம் ஏன் பள்ளிக்கு தனியாக செல்லக்கூடாது என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அடிக்கடி அவனுடைய அம்மாவிடம் நான் தனியாக போகிறேன் என்று கேட்டுக்கொண்டே இருப்பான். ஆனால் அம்மா அதற்கு மறுப்பு தெரிவித்தாள். ஒரு நாள், சரி மகனே, கவனமா போ என்று தனியாக அனுப்பி வைத்தாள். வழியில் செல்பவர்கள், என்னப்பா இன்னைக்கு தனியா போற என்று கேட்டுக்கொண்டே சென்றனர். அவன் தைரியமாய், எனக்கு பயமே இல்லை என்றான். மாலை நேரம் திரும்பி வரும்போது சூரியன் மறையத் தொடங்கியது. பாதி வழியில் வரும்போது அங்கு அவனுடன் யாருமே இல்லை. நடக்கிற பாதை இன்னும் அமைதியாக இருந்தது. அவன் இதயம் பயத்தால் நிரம்பியது. யாராவது இருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைத்தான். அந்த நேரம், உன் பேக்ல ஒரு சின்ன பேப்பர் வச்சிருக்கேன், நீ எப்பவாவது பயந்தா அத படிச்சு பாரு என்று காலையில் அவன் அம்மா கூறினது ஞாபகம் வந்தது. உடனே அவன் பேக்கை திறந்து அந்த பேப்பரை எடுத்து படித்தான். அதில், உனக்கு பயமாயிருந்தால் திரும்பி பார் என்று எழுதியிருந்தது. அவன் நின்று மெதுவாக திரும்பி பார்த்தான். அங்கே அவனுடைய அம்மா அவன் பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்ததை பார்த்தான். அவன் உடனே ஓடிப்போய் தனது அம்மாவை கட்டிப்பிடித்து, அம்மா, நீங்க இங்க எப்போ வந்தீங்க என்று கேட்டான். அதற்கு அம்மா, இந்த பாதை மிகவும் கடினமானது, பாதுகாப்பானதும் கிடையாது. அதனால்தான் உனக்கு பாதுகாப்பாக நான் உன் பின்னால் வந்து கொண்டிருந்தேன் என்றாள். அந்த வார்த்தையை கேட்ட அபினோவின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. ஆனால் அது பயத்தினால் அல்ல, அன்பால், பாதுகாப்பால் வந்த ஆனந்த கண்ணீர். நண்பர்களே, நம் வாழ்க்கையும் இதே போலதான். சில நேரம் நாம் தனியாக நடப்பது போல தோன்றும். பயம் வரும், குழப்பம் வரும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ பயந்தால் என்னை நோக்கி பார். நாம் அவரை நோக்கி பார்த்தால் அவர் எப்போதும் நம்முடன் இருப்பதை நாம் உணர முடியும். ஆகவே அவர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு வாழ்க்கையில் தொடர்ந்து முன் செல்லுவோம். God bless you.